updating our service terms, we're reviewing apps and it's not ours. Investing in projects or your own risk. We do not recommend to invest in any of our upcoming apps and websites. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆர் அபவுட் பேஜில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் அங்கே சில பல விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நீங்கள் பார்த்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். அது நாம் வந்துட்டு இப்போதைக்கு நிறையா ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த இதுக்கு மேலே வரப்போகிற ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு 100% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை தோணலை அப்படின்னா ஜஸ்ட் அதில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம். இனிமேல் நாங்கள் யாரையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணால் அவ்வளோ ப்ராஃபிட் வருது, அவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஸோ வெப்சைட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு அதில் எப்படி இன்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோதான் எங்களோட வேலை. ஸோ நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க, இதில் நம்ம இன்றைக்கி ஒரு வெப்சைட் பார்க்க போகிறோம். அதில் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது, அதனால் வந்துட்டு நமக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை பற்றின முழு விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது டர்ன்காயின் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டு. அது இதில் வந்துட்டு எப்படி எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் தட் நமக்கு இந்த டொமைனுக்கான இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு டர்ன்காயின் co.in இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் கோடேடியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் இந்த டொமைன் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மற்ற விவரங்களெல்லாம் நமக்கு ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நமக்கு வந்துட்டு டொமைன் நேம், அப்புறம் டொமைனோட ஐடி, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட சர்வர் வந்துட்டு கோடேடியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் மற்ற விஷயங்களெல்லாம் நமக்கு கொஞ்சம் மறைச்சி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு காமிக்க மாட்டாங்க. அது இன்னும் இதனோட மற்ற விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் இதை வந்துட்டு ஹூஇஸ் அப்படின்றதில் போயிட்டு அந்த டொமைனுக்கான விவரங்களை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டொமைன் செக்அப் அப்படின்றது நம்ம இப்போ புதுசாக அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏர்னிங் ஆப்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் அவங்க டொமைனை என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ எங்கேருந்து வாங்கி வச்சுருக்காங்க, யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த நாட்டிலேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் இது மூலமாக. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ அந்த வெப்சைட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டாப் அப், வித்ரா, ரெடீம், டாஸ்க், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கெட் ஆர் செல் டர்ன்காயின் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன்காயினை பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி. ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஏர்னிங் ஆப் தான் இது. இதில் நமக்கு 300 ருபீஸ்க்கான பேக்கேஜ், அந்த அதில் 450க்கான ரெவன்யூ, அதுக்கப்புறம் டெய்லி இன்கம் வந்துட்டு 15 அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு 30 நாள் வேலிடிட்டியோட நமக்கு ஃபண்டு டைப் ஆப். ஓகேங்களா? இது வந்துட்டு 300 ருபீஸ் அப்படின்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு 30 days கழித்து அது ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா? நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே திருப்பி வந்துடும். அதை நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி. அதுக்கடுத்து டர்ன்காயின் கிரிப்டோ பி அப்படின்னு டோட்டல் ரெவன்யூ 540. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டெய்லி இன்கம் 18 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆகும் அந்த அமௌண்ட்டு. அதை வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஆப்ஷன் 1000. இதுலேயுமே 1800 அப்படின்றது வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 600ல் டோட்டல் ரெவன்யூ 540 அப்படின்னு தப்பான இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 600 போடும்போது ஸோ எப்படியும் ஒரு 800 ஆச்சும் நமக்கு ரெவன்யூ அப்படின்றது வரணும். ஓகேங்களா? பட் அவங்க அப்படி ஆட் பண்ணல. இப்போ 1000 போட்டோம் அப்படின்னா 1800. ஓகேங்களா? 1800 அப்படின்றது அதிகபட்சமாக வரும். இதுலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா வித்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதில் 1000 அப்படின்றது ரீஃபண்ட் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே எல்லா ஆப்ஷனும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு இன்கம் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம டெய்லியும் இதை வந்துட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் அப்படின்றது ஆட் ஆகிற மாதிரியும் இருக்கலாம். ஓகேங்களா? இதனோட ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷேர் பண்ணுறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது அந்த மாதிரியான மற்ற விஷயங்களை நீங்கள் வந்துட்டு இது வழியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு 3 பேரை இன்வைட் பண்ணி வச்சுருக்கும்போது நமக்கு மந்த்லி சேலரி அப்படின்றதும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இதில் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வெப்சைட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது நல்லாவே இருக்குது, நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அதனோட லோடிங் ஸ்பீட் அப்படின்றது
கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இவங்க என்ன அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராகவே இந்த வெப்சைட்டை ரன் பண்ண முடியும். ஓகேங்களா. அதே இதில் வந்துட்டு வித்ராவல் ரீசார்ஜ் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு இதில் லாகின் பண்ணி செக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து செக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா. ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ப்ரோ நான் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான் இல்லை கான்செப்ட்டு. இதில் புதுசாக வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சைன்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும் மற்ற வீடியோஸை விட. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.